Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட வெடிப்பு விழுந்த கருமையான உதடுகளை பேபி பிங்காவும் சாஃப்ட்டாவும் எப்படி மாத்துறது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட லிப்ஸை பிங்கா மாத்தக்கூடிய இந்த ரெமெடியை நம்ம ரெண்டு ஸ்டெப்பா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ இதை எப்படி பண்றது அப்படின்றத பாத்துறலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்க்ரப் பண்ண போறோம். இதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூட நான் வந்து கொஞ்சமா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து சேர்த்துக்க போறேன். ரோஸ் வந்து ரெட் கலர் அண்ட் பிங்க் கலர்ல இருக்கிற எந்த ரோஸ் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுகரையும் இந்த ரோஸ் பெட்டல்ஸையும் சேர்த்து இந்த மாதிரி கையாலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரோஸ் பெட்டல் ஸ்க்ரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்க்ரப்பை இந்த மாதிரி வர்ற வரைக்கும் மசிச்சு விட்டால் போதும். அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரப்பை எடுத்து உங்களோட லிப்ஸில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளோட லிப்ஸில் உள்ள டெட் செல்ஸ், அதாவது இறந்த செல்கள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். அது கூட நம்ம இதில் சேர்த்துருக்கிற ரோஸ் பெட்டல்ஸ் நம்மளோட லிப்ஸ்க்கு வந்து நேச்சுரலான பிங்க் கலர் கொடுக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்மளோட லிப்ஸில் ஒரு 2 நிமிஷத்துக்கு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம லிப்ஸை வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட ஆலோவேரா ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேஸ்லின் கூட எடுத்துக்கலாம். நான் இதை வீடியோக்காக கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டேன். நீங்கள் இதை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்து கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஆயிலை இது கூட சேர்த்து இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துடும். இப்போ இதை எடுத்து உங்களோட லிப்ஸ் மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் நைட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த க்ரீமை வந்து நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாம், மறுநாள் காலையில் எழுந்து வாஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பகலில் பண்ணிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரெமெடியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணாலே போதும். உங்களோட லிப்ஸ் வந்து எவ்வளோ பிங்காக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உதடை வந்து ட்ரை ஆகிறதுக்கு காரணமே நம்மளோட உடம்புல வந்து நீர்ச்சத்து வந்து குறையிறதுனால தான். ஸோ நிறையா தண்ணி குடிங்க. ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஜூஸ் வந்து நிறையா எடுத்துக்கோங்க. உங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படின்னா தொடர்ந்து 3 நாட்களுக்கு இந்த ரெமெடியை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை உங்களோட லிப்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ரெமெடியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த ரெமெடியை வந்து ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.